ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ்ஸும் ஃபுட் வேரும் வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அப்படியே ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. சடனாக பிளான் பண்ணதுனால எதுவுமே ப்ரீ புக் பண்ணவே முடியல. ஒன்லி ரூம்ஸ் மட்டும்தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் அங்கேருந்து பஸ்ஸில் தான் கிளம்புனோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock அந்த மாதிரி வந்துட்டு பஸ் இருக்குது. நாங்கள் வேலூர் டு பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு 4 hours மேலே எடுத்தது. எங்களோட ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களோடவே ட்ராவல் பண்ணி வாங்க, உங்களுக்கும் பாண்டிச்சேரியை சூப்பராக சுற்றி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 போல் நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஒரு 12 o'clock போல் வந்து செக்இன் பண்ணணும். நாங்கள் லே பேரிஸ்ன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்து தான் நான் வந்துட்டு புக் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாமே. நான் உங்களுக்கு வியூஸ் ஒரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே வியூஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து டபுள் பெட்டட் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 4 to 5 members வந்து தாராளமாக ஸ்டே பண்ணலாம். நான் உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கங்கே திங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்த உடனே ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் நம்பரும் நான் கொடுக்குறேன், வேணும்னா அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி 24 hours இருக்குது. ஒரு சில ரூம்ஸ்லாம் வந்துட்டு மார்னிங் மட்டும்தான் ஹாட் வாட்டர் வந்துட்டு வரும். அந்த மாதிரிலாம் இல்லை, நமக்கு எப்போ வேணுமோ ஸ்விட்ச் ஆன் பண்ணி நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இங்கே இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடைக்கும். நாங்கள் 12 o'clock செக்இன் பண்ணதுனால இப்போ கிடையாது, நெக்ஸ்ட் டே மார்னிங் இருக்குது. நாங்கள் வந்து 2 days வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே அங்கேருந்து ரெடியாகி கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு வந்துட்டோம். இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்துச்சு. அதாச்சும் டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் சுற்றி பார்க்குற மாதிரி பஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் சிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் இங்கே ஷாப்ஸும் வந்துட்டு நிறைய இருக்குது. நாங்கள் வந்தப்போ வந்துட்டு யாரோ விஐபி யாரோ வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க அங்கே வந்துட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து சுற்றி வந்துட்டு போனோம். பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து போட்டிங்லாம் போகலாம் அதில். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். பின்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனால் வந்துட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங் ஹவுஸ் வந்துட்டு இருக்குது. போகும்போதே பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. அங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்னென்ன இடம் வந்துட்டு காமிப்பாங்க, எவ்வளோ நேரம் வந்துட்டு சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக வந்து சுற்றி காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு 4 places வந்து காமிச்சாங்க அப்படியே போட்லேயே. ஒரு இடத்துல மட்டும் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வந்தோம்.
இங்கே அழகாக பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நடந்து போகவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் ஒருத்தருக்கு 300 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் இருந்தோம். 1200 என்னமோ வந்துட்டு கடைசியாக சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கூட இருந்த ஆட்டோ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்மி பண்ணி எங்களுக்கு வந்துட்டு 1200 சம்திங் என்னமோ வந்தது. ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் உண்மையிலே சூப்பர் ஒர்த் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு அந்தளவுக்கு காமிப்பாங்களா, இடம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடு தான் இருந்துச்சு. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு போட்டில் தான் போனோம். அதாச்சும் இந்த ஒரு போட் எங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த போயிட்டு அழகாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். போட்டில் போயிட்டு உட்காந்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது எல்லாமே எடுத்துகிட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த போட்டை ஓட்டுற அண்ணாவும் வந்துட்டு எங்களுக்கு என்னென்ன இடம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் போட்டு சூப்பர் வைபாக போச்சு. எங்களுக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் மொத்தம் 4 பிளேஸ், அதாச்சும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ரிவர் மவுத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு சுற்றி காமிச்சாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வலை போட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நடந்தே போனாங்க அந்த தண்ணியில். எப்படின்னு தெரியல. ஒரு வேளை ஆழம் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஓரன்றதுனால. ஃபஸ்ட்டு போனதுமே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டாக வந்து பார்த்தோம். 2 பக்கமும் மரமும் அதுக்கப்புறம் அந்த போட்டில் போகிற வியூவும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்தது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட்னு தான் சொல்லுவேன் இந்த பிளேஸை. ஆக்சுவலாக உள்ளே போகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தனால வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதனால் அந்த வியூஸ்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருந்துச்சு அந்த வியூ வந்துட்டு. ஸோ அப்படியே அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரிவர் மவுத் தான். இது வந்துட்டு கடலும் இந்த தண்ணியும் வந்து கலக்கிற இடம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் டிஃப்ரென்ஸும் வந்துட்டு தண்ணியோடது நல்லா தெரிஞ்சது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போனதுமே வந்துட்டு அந்த அண்ணா வந்து அழகாக வந்துட்டு அந்த போட்டை வந்து அழகாக அசிச்சு வந்து ஓட்டினார். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதே போல் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர். இங்கே ஸ்டாப்பிங்லாம் எதுவும் கிடையாது. சும்மா அப்படியே போயிட்டு காமிச்சிட்டு அந்த ரிவர் மவுத் வந்துட்டு கடைசியாக காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடம் கடைசியாக காமிக்கும் போது ஒரு அந்த அலையோட இதுவும் அதுக்கப்புறம் இவர் அந்த போட் ஓட்டின விதமும் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு போக முடியல. அலை அதிகமாக இருந்துச்சு. அதே போல் இவர் கண்ட்ரோல் பண்ணவும் கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, ரொம்ப வந்துட்டு பயமாக இருந்துச்சு அந்த டைமு. அலை எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு. இங்கே மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பார்த்திங்கன்னா அந்த அரிக்கமேடு இது வந்துட்டு வருது. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலத்தில் அவங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்காக கட்டினதாக சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சரிஞ்சு போய் தான் இருக்குது. ஒரு செவரோ 2 செவரோ தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்துட்டு பொன்னியின் செல்வனோட ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்ததாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பார்க்கவும் அதே பிளேஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே வந்து பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே இளநீ கடை எல்லாமே இருந்துச்சு. வேணும்னா இளநியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இந்த இடத்துல நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு போகலாம். அவ்வளோதான். பார்க்க இது பழங்கால பில்டிங் மாதிரி இருக்குது. நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். நாங்களும் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம்.
கொஞ்சம் டைம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்றாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னபடி பார்த்தா ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு நமக்கு சுற்றியெல்லாம் காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லா வியூஸுமே வந்துட்டு. இங்கே கயாக்கிங்லாம் வந்துட்டு பண்ணாங்க. அதுக்கும் வந்துட்டு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க போல். அது நமக்கு வந்து அவ்வளோவா தெரியல. ஆனால் அடுத்த முறை எப்பயாச்சும் வந்தால் அதையும் ட்ரை பண்ணணும். அப்படியே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்குள்ளே போனால் நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய பெயிண்டிங், லைட்ஸ், அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் டாய்ஸு அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு ஷெல் இதில் ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் வாங்கினான்னு நினைக்கிறேன். என் சிஸ்டர் தான் வாங்கியிருந்தா அதுவும். ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு அழகாக வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பீச் தான் வந்து போயிருந்தோம். ராக் பீச் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். முதல்லே வந்துட்டு நாங்கள் என்னென்ன பிளேஸஸை வந்துட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணாமல் விட்டுட்டோம். இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேரடைஸ் பீச் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை நோட் பண்ணல. அதனால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டோம். ஒன்று ரெண்டல் காரோ இல்லை பைக்கோ வந்து எடுத்துருக்கணும். நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு ட்ராவலுக்கே அதிகமாக செலவாயிடுச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ரெண்டல் காரோ இல்லை பைக்கோ வந்து புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பைக் எடுத்துக்கிட்டோம். அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 400 சம்திங் என்னமோ தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ராக் பீச் தான். அங்கே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக பீச்சோரம் உட்காந்து காற்றுலாம் வாங்கிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ராக் பீச் பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு ஹெல்ப்பிங் இதுக்காக வந்துட்டு ஒரு சென்டர் வந்து இருந்துச்சு. அது எப்படின்னு தெரியல. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கிராஃப்ட் பஜார் வந்து இருந்துச்சு. அங்கே போனாலும் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே பேக் சைடில் போனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம். என்னன்னே தெரியல, எனக்கு இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தாலே பயங்கர வைப்பாக இருக்கும். ஒரு நல்ல வைப் வந்து க்ரியேட் ஆகும். அங்கே வந்து லைட்ஸ்லாம் இருந்துச்சு. ஓரளவுக்கு நார்மலான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரீம் கேச்சர் அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம காந்தி தாத்தா அழகாக ஸ்டாச்சுவாக இருந்தார். ஸோ அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போனால் ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்குள்ளே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு ஒயிட் டவுன், அதாச்சு ஃப்ரெஞ்ச் காலனி, இதை தேடி நாங்கள் வந்துட்டு போனோம். எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பிளேஸஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் நைட் டைம் தான் வந்துட்டு அழகாக பெயிண்ட்லாம் பண்ணி சூப்பராக வந்து ஒரு சில இடங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் டவுனில் ஒரு சர்ச் வந்து பார்த்தோம். சரி, ஓகே, அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு ஃபேமஸான சர்ச் தான் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணக்குளம் விநாயகர் கோவில் அழகாக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கே தெரிஞ்சுது நாங்கள் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்ததே ஃப்ரெஞ்ச் காலனி தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது நல்லா அழகான பிளேசஸ்லாம் வந்து கிடச்சிது. அங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதையும் நான் வந்துட்டு கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் ஒரு பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்பாட்டு ஃபோட்டோஸ்க்காகவே ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபேமிலியாகவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு
காஃபி ஷாப், அதுக்கப்புறம் ஏதோ ஷாப்ஸ் தான் நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக பீச் போயிருந்தோம். நைட் டைம்லன்றதுனால சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு பயங்கர வைபாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் மாதிரி பீச் ஓரமாக கடையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் பீச் மட்டும்தான். நிறைய ஷாப்ஸ் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பீச் வந்து கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. பார்த்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் மணலில் உட்காந்து விளையாடிட்டு, கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து விளையாடிட்டு அப்படியே வந்து கிளம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லான்னு போயிருந்தோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி லைட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர வைபாக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான் கிளம்பி போயிட்டோம். இந்த இடம் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் போகிற வழியில் நிறைய சர்ச், அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஜனவரி. ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. இப்போ தான் கடைசியாக அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகி சூப்பராக முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளோட பாண்டிச்சேரி ட்ரிப் இன்னமும் முடியல. நெக்ஸ்ட் டே சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே எங்கே போனோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.